வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா அனைவரும் ஒன்றிணைவு, திணறும் இபிஎஸ்ஆ, இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுகவில் மிகவும் அங்கமாக இருந்து வெளியேறியிருக்கக்கூடிய ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் இவர்களை பல காலமாக அதிமுகவில் இணைய முயற்சித்தார்கள். ஆனால் அது நடக்கவில்லை. ஆனால் தற்பொழுது அதிமுகவிலே இருந்து செயல்பட்டு முக்கிய அமைச்சராகவும் மிக சீனியராகவும் இருந்த செங்கோட்டையன் தற்பொழுது அதிமுகவிலிருந்து நீங்கி இருப்பவர்களுடன் ஒன்றிணைந்திருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். அதாவது மீண்டும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் உடன் இணைந்திருக்கிறார் அப்படின்னே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதாவது என்னென்னா, அதிமுக உடைந்த பிறகு ஓபிஎஸ், கேஏ செங்கோட்டையன் மீண்டும் பார்த்திங்கன்னா இணைந்துள்ளார்கள். அதிமுக இணைப்பு குறித்து இபிஎஸ்க்கு எதிராக கலக்க குரல்கள் எழுப்பிய செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை சந்தித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு அவர் மறுப்பும் தெரிவித்துள்ளாராம். இந்த நிலையில் பார்த்திங்கன்னா தேவர் குரு பூஜையை ஒட்டி பார்த்திங்கன்னா இன்று இருவரும் ஒன்றாக இணைந்து அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏன்னா பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவருடைய அதாவது பசும்பொன்னில் பார்த்திங்கன்னா ஒரே காரில் சிரித்து கொண்டே ஓபிஎஸும் செங்கோட்டையன் அவர்களும் கொண்டிருக்கிறார்கள். இதனால் பார்த்திங்கன்னா பெரும் ஒரு அதிர்ச்சியை அதிமுகவில் கொடுத்திருக்கிறது. ஏன்னா பார்த்திங்கன்னா பசும்பொன்னில் பார்த்திங்கன்னா தேவர் குரு பூஜை, அதாவது முத்துராமலிங்க அவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த குரு பூஜையில் இவர்கள் மூவரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு மாலை பார்த்திங்கன்னா அணிவித்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். மேலும் இதன் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா அரசியல் களத்திலே இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது என்னவென்றால், தற்பொழுது டிடிவி தினகரன் அவர்கிட்டும் தற்பொழுது முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன், ஓபிஎஸ் இவர்கள் மூவரும் இணைந்திருப்பது, சசிகலாவும் இவர்களுடன் இணையப் போகிறார்கள் என்பது தெரியப்படுகிறது. ஏன்னா பார்த்திங்கன்னா இபிஎஸ்க்கு எதிரான குரலாக இவர்கள் ஒன்றிணைந்து ஒழிக்கப் போகிறார்கள் அப்படின்றத பார்த்திங்கன்னா சொல்லப்படுகிறது. ஏன்னா அதிமுகவை ஒன்றிணைச்சாகணும் அப்படின்னு செங்கோட்டையன் ஒரு பக்கம் முதல்ல ஆரம்பித்தது ஓபிஎஸ் ஆரம்பித்தார். அதற்கு பார்த்திங்கன்னா இவர் பெருசாக எந்த ஒரு இதுவும் பண்ணல. இல்லை ஒன்றிணையலாம் முடியாது, நீக்கப்பட்டவர்களாகவே இருப்பார்கள் அப்படி இப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் அதையும் முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் அவரும் என்னென்னவோ பண்ணி பார்த்தார், அவருக்கும் முடியல. ஸோ அப்புறம் சசிகலா இவர்களும் பார்த்திங்கன்னா அதிமுக ஒன்றிணைக்க முயற்சித்தார்கள். அதற்கும் எடப்பாடி எட்டுப்படவில்லை. ஸோ அதிமுகவில் நீங்கியவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒன்றிணைவு குறித்து பலவிதமான போராட்டங்களை நடத்தினார்கள். சட்ட போராட்டங்கள்லாம் ஓபிஎஸ் நடத்தினார். ஆனால் அதுவும் செல்லுபடி ஆகலை. கடைசியாக அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களே வைத்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்கும் சூழலாக செங்கோட்டையன் அவர்களே களமிறங்கிட்டார். இது வேலைக்கு ஆகாது, நம்ம தான் இறங்கி ஏதாவது முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றனால எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடியை தூக்கி தற்போது அதிமுகவை ஒன்றிணைத்தே ஆக வேண்டும், அப்பொழுதுதான் அதிமுக வெற்றி அடையும், இல்லை தொடர் தோல்வியை சந்திக்கும் அப்படின்னு சொல்லி தற்பொழுது பெரும் விதத்தில் அதிமுகவை கொண்டு வர முயற்சிகளை எடுத்தார். அதன் முன்னோடியாகத்தான் ஓபிஎஸ் அவர்களை பார்த்து பேசி பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா அதிமுகவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஓபிஎஸ்ஸுடன் டிடிவி தினகரனும் சசிகலா அவர்கள் கூடுவர்கள் இணைந்து அரசியல் பயணத்தை தொடங்கப் போகிறார்கள் என்ற பேச்சுக்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது. இதனால் எடப்பாடிக்கு பேர் அதிர்ச்சியாகவும் அதிமுகவுக்கு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் 2024 அதிமுக கட்சி என்ன ஆக போகிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.